பதிவை பார்க்க வந்தவர்களுக்கு சக்தி கிச்சனின் நன்றியும் வணக்கமும். ரொம்ப நாள் ஆசை உளுந்தங்களி செஞ்சு சாப்பிடணும்னு சொல்லிட்டு அதுக்காக கருப்பு உளுந்து வாங்கி வச்சுருந்தேன். அது ஒரு வழியாக வண்டு வச்சு வேஸ்டாகவே போச்சு. இப்போ இது வெள்ளை உளுந்து வீட்டில் இருந்ததை வச்சு கொஞ்சம் களி செஞ்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையில் உளுந்தை வறுத்துக்கிட்டு இருக்கிறேன். வறுத்துட்டு காண்பிக்கிறேன். இப்போ இந்த உளுந்தை பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா செவக்க கமகமகமன்னு வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துருக்கேன் நான். இதை அப்படியே கொண்டு போய் ஆற வச்சுட்டு வந்துடுறேன். ஆற வச்சுட்டு அப்புறம் மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கிற போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நான் வெல்லத்தை தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கருப்பட்டி கொஞ்சம் இருந்துச்சு, அதை நம்பி தான் நான் களி செய்யவே இறங்கினேன். கருப்பட்டியை காணோம். அதாவது எதையாவது தேடும்போது முன் ஜென்மத்தில் காணாமல் போனதெல்லாம் கிடைக்கும், ஆனால் நேற்று வச்சது கிடைக்காது. அது மாதிரி எனக்கு இன்னைக்கு கருப்பட்டி கிடைக்கல, காணவே காணோம். அது எங்கே இருக்குன்னு தெரியல. வெல்லம் இருந்துச்சு, அதுதான் இது பண்ணிட்டேன். வெல்லம் நல்லா இருக்காது களிக்கு, உப்பு கச்சு கிடக்கும். அதனால கருப்பட்டி தான் நல்லதும் கூட, ருசியாகவும் இருக்கும். சரி, இதை நான் கொதிக்க வச்சு வடிகட்டிட்டு அப்புறமா அதை களிக்கின்ற பாத்திரத்தில் ஊற்றிட்டு காமிக்கிறேன். வறுத்த உளுந்தை பார்த்தீங்கன்னா அரைச்சி சலிச்சு கொண்டு வந்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நான் களி கிண்ட போகிறதில்ல, கொஞ்சம் தான் செய்ய போகிறேன். இப்போ வெள்ளைப்பாகு எடுத்ததில் பாகு இல்லை, சும்மா காய்ச்சி வடிகட்டி எடுத்தேன். அந்த காய்ச்சினதில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி கலந்து இதில் வச்சுருக்கிறேன். ஏன்னா கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன். இதுக்கு கொதித்ததுக்கு பிறகு மாவை போட்டு கிண்டி கொஞ்சம் லூஸாக தானே வச்சிடணும். வச்சிட்டோம்னாக்கா நமக்கு எனக்கு இந்த பாத்திர சூட்டுலேயே கொஞ்சம் இறுக்கமாயிரும் களி. அதனால் கொஞ்சமாக தான் நான் போட்டு கிண்ட போகிறேன். நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு பாருங்கள். வெறும் தண்ணி இல்லை, வெள்ளை தண்ணி. அவ்வளவுதான், ஏறக்குறைய கிண்டிட்டேன். இந்த ஸ்டேஜ்லேயே நான் அடுப்பை அணைச்சிட்டேன். ஏன்னா இப்போவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். இதை அப்படியே மூடி வச்சிட்டோம்னாக்கா அது அப்படியே நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா நம்ம எடுக்கலாம். களி கிண்டி அதில் கொஞ்சம் நல்லெண்ணெயும் ஊற்றி சாப்பிட்டு பார்த்தாச்சுல. நான் நிறைய சாப்பிட்டுட்டேன், அது மீதம். இதை நான் செஞ்சது பெரிய விஷயமே கிடையாது. இதில் முழு கருப்பு தோல் உளுந்துல செய்யணும். அப்போ தான் அதனுடைய முழு பலன்கள் நமக்கு கிடைக்கும். இது சும்மா டேஸ்ட்டுக்கு தான் இது. ஆனால் சென்னையில் இந்த மாதிரி செய்வாங்க ஒரு 40 வருஷம் முன்னாடி. அப்போ இந்த கருப்பட்டி அவ்வளவா பரிச்சயம் கிடையாது. எல்லாருக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு சிலருக்கு பரிச்சயம் கிடையாது. அந்த தோல் உளுந்து பரிச்சயம் கிடையாது. இது மாதிரிலாம் செய்வாங்க. அந்த பிள்ளைக்கு கொடுப்பாங்க. அந்த பிள்ளைக்குன்னு சொன்னால் பூப்பை தின பிள்ளைக்கு கொடுப்பாங்க. அதை சின்ன பக்கத்தில் இருக்கிற சின்ன பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்க. நான் சாப்பிட்ருக்கேன் இது மாதிரி வெள்ளை உளுந்துல செஞ்சது. இப்போ கிராமத்துல இருந்து நாம் மறந்து போன விஷயங்கள் நிறைய, அதாவது எடுத்துக்கிறாத விஷயங்கள் நிறைய. மறந்து போனான்னு இல்லை, எடுத்துக்கிறாத விஷயங்கள் நிறைய. நகரத்துல இருந்து கிராமத்துக்கு போன விஷயங்கள் நிறைய. நகரத்துல இருந்து கிராமத்துக்கு நிறைய விஷயங்கள் போயிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்போர்ட்ல இருந்து ஆடை அணிகலன்கள், பழக்க வழக்கங்கள் முதற்கொண்டு எல்லாமே போயிருக்கு. அதனால இதுக்கு உதாரணம் ஒன்று சொல்லணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 40 வருஷம் முன்னாடி நான் ஒரு கிராமத்துக்கு கல்யாணமாகி போகும்போது ஒரு லெட்டர் போட்டாக்க அந்த கிராமத்துல இருந்து சென்னைக்கோ சென்னையில இருந்து கிராமத்துக்கோ ஒரு லெட்டர் போட்டா
12 நாள் ஆகும் வந்து சேர. நான் வந்து லெட்டரை பிரித்த உடனே எங்கள் அப்பா அம்மாட்ட இருந்து வர லெட்டரை பிரித்த உடனே நான் அந்த டேட்டு தான் பார்ப்பேன், எழுதின டேட்டு தான் பார்ப்பேன். அந்த மாதிரி 12 நாள் ஆகும். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை, உடனுக்குடனே அப்டேட் ஆகுது. அது என்னென்னா இந்த ட்ரெஸ்ஸு, சாப்பாடு, இது எல்லாமே உடனுக்குடனே அப்டேட் ஆகுது. அதுக்கு வந்து இந்த விஞ்ஞான வளர்ச்சி, இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், அது எல்லாமே ஒரு வசதிக்கு வசதி எடுத்துக்கிறவங்கள பொறுத்து ஒரு அது எப்படி மாறுதுங்கிறது அவங்கள பொறுத்து. பார்த்தீங்கன்னா எனக்கு நான் போன புதுசில் வந்து கிராமங்களுக்கு நெல் வாங்க போவாங்க எங்கள் வீட்டால். அப்படி போகும்போது இந்த கிராமங்களில் உளுந்து போடுவாங்க இல்லையா, அந்த உளுந்து வாங்கிட்டு வருவாங்க. மொத்தமாக ஒரு 10 கிலோ அந்த மாதிரி வாங்கிட்டு வந்தால், ஒரு தரம் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்தாங்க. முதல் தரம் எனக்கு அதை என்ன செய்கிறதுன்னு தெரில. என்ன செய்கிறதுன்னா இட்லிக்கு தோசைக்கு போடுறது தான் அப்படின்னு சொன்னாங்க. உடனே என்ன செஞ்சேன், ஒரு அளவை எடுத்து அளந்து தண்ணியில் ஊற போட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட நேரம் கழித்து எப்பவும் போல் அரைக்கிறதுக்கு போய் அதை களைஞ்சா கலகலங்குது. என்னன்னு பார்த்தாக்கா அப்படியே முழுசாகவே இருக்குது, தோலெல்லாம் பிசைஞ்சா போகலை. அப்புறம் என்னன்னு கேட்டாக்கா, இதில் ஒரு காமெடி என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் கல்யாணம் ஆகி போன கிராமத்துக்கு பக்கத்து கிராமத்தில் பிறந்து வளர்ந்தது தான் எங்கள் அம்மாவும் அப்போ கூட இருக்கிறாங்க. அவங்களுக்கே அது தெரியல, ஏன்னா 13 வயசுலேயே கல்யாணம் முடிச்சு கிளம்பிட்டாங்க. அந்த வீட்டு வேலைகளே தெரியாது. அவங்க வீட்டில் நிறைய பிள்ளைங்க, பெண் பிள்ளைங்கிறதுனால இவங்களுக்கு வீட்டு வேலையே தெரியாது. அது அப்புறமா விசாரிச்சாக்கா அதை வந்து திருவைன்னு சொல்லுவாங்க. திருகையில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இப்படி நீங்கள் நிறைய இதில் பார்த்துருப்பீங்க. இப்போ நிறைய விற்கிது, யூஸ் பண்ணுறது யாருன்னு தெரியல. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போட்டு அதை உடைச்சி நம்ம வந்து ஊற போடணும். 2 உடைக்கணும். அதுலேயும் பக்குவம் இருக்குது. லேசாக அந்த கம்பை பிடிச்சி தூக்கி விட்டு உடைப்பாங்க. 2 உடையும், இல்லைன்னா மாவா தூளாக போகும். இந்த மாதிரி இருக்கும். அந்த 2 உடைஞ்ச உளுந்தையும் நல்லா பிடைச்சு அழகாக ஒரு 2 உடைஞ்சது மட்டுமே அந்த மாதிரி எடுத்து அதை வந்து லேசாக எண்ணெய் தடவி ஒரு நாள் ஃபுல்லாக, இந்த முதல்ல வந்து திருகையில் உடைக்கிறதுக்கு முன்னாடியுமே இந்த முழு உளுந்தில் லேசாக கையில் லேசாக எண்ணெய் தடவிட்டு அதை வந்து வெயிலில் காய வச்சு, அப்புறம் அந்த சூடு ஆறுற வரைக்கும் ஒரு நாள் வச்சுருந்து மறுநாள் தான் திருகையில் உடைப்பாங்க. அது மாதிரியே இந்த உடைச்ச உளுந்தையும் எண்ணெய் தடவிட்டு வெயிலில் காய வச்சு உரலில் போட்டு குத்துவாங்க. குத்து உரல்னு அதுக்கு ஒரு உரல் இருக்குது. அதில் உலக்கையில் குத்துனா அந்த தோல் வேற பருப்பு வேறையா துள்ளும். அப்புறம் அதை எடுத்து பிடைச்சா வெள்ளை வெள்ளையர்னு நம்ம கடையில் வாங்குற உளுந்து மாதிரி இருக்கும். இது வந்து எனக்கு அந்த அளவுக்கு டீப்பாக போக வேலை தெரியாது. அதனால நான் வந்து திருகையை வந்து அங்கங்கே யார் வீட்டில் இருக்குன்னு கேட்டு வாங்கிட்டு வந்து அதை உடைச்சி அதை பிடைக்கிறதுக்கும் ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து பிடைச்சி எடுத்து வச்சிருந்தோன்னா 1 வருஷத்துக்கு பத்திரமா இருக்கும். அப்படியே அரை உளுந்தா பிடைச்சி வச்சிருந்தோம்னாக்கா பத்திரமா இருக்கும். அந்த நொறுங்கின உளுந்தை வந்து நம்ம எதனா பலகாரங்கள் செய்துக்கிறோம். இந்த மாதிரி இது ஒரு கதை, தனிப்பட்ட கதை. இது அந்த உளுந்து எப்படி செய்யறதுன்னு அந்த உளுந்தில் செஞ்சாதான் அதுக்கு நல்ல பலன்கள் உண்டு. இதை வந்து இந்த களியை வந்து அந்த பூப்பை தின பெண்களுக்கு கொடுப்பாங்க. நல்ல களி கிண்டி நிறைய நல்லெண்ணெய் ஊற்றி, நல்லெண்ணெயை கூட எப்படி கொடுப்பாங்க தெரியுமா, காலையில் எந்திரிச்சதும் பல்லு விளக்க சொல்லிட்டு நாட்டுக்கோழி முட்டையை உடைச்சி அது வாயில், அந்த பொண்ணோட வாயில் ஊற்றிடுவாங்க. அப்புறம் அது நிறைய நல்லெண்ணெய் ஊற்றி அதையும் குடிக்க சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி களி கிண்டி காலையில் போடுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சாயந்தர நேரங்களில் இருக்கிற சொந்த பந்தங்கள், நெருங்கின நண்பர்கள் வீடுகளில் இருந்து பலகாரங்கள் வாங்கியோ இல்லை செஞ்சோ கொண்டு வந்து
உட்காந்து அந்த பெண்ணுக்கு கொடுத்துட்டு போவாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம், அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு 30 நாள் ரெஸ்ட் கொடுப்பாங்க. அது மாதிரி இப்போ கொடுக்க முடியலங்கிறது தான் துரதிர்ஷ்டம். அது மாதிரிலாம் இப்போ இருக்கணுமா, பொம்பளைங்க படிக்காமல் இருக்கணுமாங்கிறது இல்லை. அந்த மாதிரி அதுகளுக்கு வந்து ரெஸ்ட்டு கொடுக்க முடியாமல் அதுக வேலை செஞ்சு அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. டவுனில் இருக்கிறத விடவும் கிராமங்களில் இருக்கிறவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லணும். டவுனில் இருக்கிறதுல ஒரு சாராரும் கஷ்டப்படுறாங்க, ஏன்னா ஒரு குறிப்பிட்ட வேலைகள் இருக்குது. அப்போ வந்து அந்த 30 நாளும் ரெஸ்ட்டு கொடுத்து அதில் இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்களை கொடுப்பாங்க. டெய்லி வந்து சொந்தக்காரங்க பலகாரங்கள் வாங்கி கொடுப்பாங்க. டெய்லி ஒரு வீட்டில் இருந்து கறியும் சோறும் ஆக்கி குடும்பத்துக்கே போடுவாங்க, இல்லைன்னா வாங்கி கொடுத்துருவாங்க. அதுக்கு உண்டான பொருள்கள் எல்லாம் அரிசி முதற்கொண்டு கறி, மட்டன், அப்போ மட்டன் தான், மட்டன் எல்லா பொருட்களையும் வாங்கி கொடுத்துருவாங்க. வீட்டு ஆளுங்க செஞ்சு எல்லாருமே சாப்பிடுவாங்க. இப்படி சாப்பிட்ற பெண்ணுக்கு பலம் எப்படி இருக்கும், இப்போ உள்ள பெண்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த களி முகத்திலேயே முழிக்க மாட்டாங்க இப்போ இருக்கிற பெண்கள். எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு தாவியாச்சு. மிட் நைட்டில் போய் எங்கேயோ போய் பிரியாணி சாப்பிட்டு வர்றாங்க. அந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகிட்டோம். சில நல்ல பழக்க வழக்கங்களை விட்டுட்டோம் இல்லையா? இது வந்து இந்த அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காடு கரைகளில் வேலை பார்த்தது போக இப்போ அதை நம்பாமல், ஏன்னா எல்லா ஊர்கள்லேயும் அந்த மாதிரி மழை தண்ணி கிடையாது. சில ஏரியாக்களில் மழை தண்ணி இல்லாமல் வயக்காட்டு வேலையவே மறந்துட்டு கருவாடு, மீன் இது மாதிரியான சம்மந்தப்பட்ட வேலைகளில் இறங்கிட்டாங்க. அப்புறம் வந்து கிராமங்களில் இருக்கிறவங்களே துணிஞ்சு கடைகளுக்கு போய் வேலை செய்கிறது, எல்லா வகையான வேலைகளும் செய்கிறாங்க. ஜவுளி கடைகளில் ஊர் என்னென்ன முக்கியத்துவமோ அந்த வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு தீப்பெட்டி தொழிற்சாலை, ஒரு ஹோட்டல், ஒரு ஜவுளி கடை, ஒரு நகைக்கடை எல்லாம் பார்த்தீங்கன்னா பொம்பளை பிள்ளைங்க நிறைய இருக்கிறாங்க. இப்படி வேலைகள் இருந்தாலும் இந்த கட்டட வேலை பார்க்குறவங்க, அப்புறம் ஞாபகம் இல்லை எனக்கு, நிறைய கஷ்டப்பட்டு வேலை பார்க்குற இந்த கட்டட வேலைலாம் பார்த்தீங்கன்னா கல் மண் செமந்துக்கிட்டு முதல்ல கீழ்த்தளத்தில் வேலை பார்த்தா அப்புறம் மாடிக்கெல்லாம் வேலை செய்கிறவங்களெல்லாம் பார்க்குறோம். அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ வலு வேணும், அதுக்கெல்லாம் இப்போ வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு கூட நேரம் கிடையாது. அவங்க வீட்டு பெண்களுக்கு கூட அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இருக்காது. காலையில் 9 மணிக்கு வேலைக்கு போய் நைட்டு ஒரு சாயந்தரம் 5 மணிக்கு டீயை குடிச்சிட்டு வேலையை முடிச்சுட்டு துண்டை உதறி தோளில் போட்டுட்டு ஒரு 6 மணிக்கு அவங்க வந்து சேர்ந்து அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்ய முடியும்? சும்மா பிள்ளைங்களும் இப்போ இந்த இதெல்லாம் விரும்புறதில்லை. எதையோ சாப்பிட்டுட்டு இப்போ வந்து எலும்பு வந்து உடையறதில்லை, நொறுங்கிடுது மாவு மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க மருத்துவர்கள். அந்த அளவுக்கு எலும்போட பலம் இருக்குது. அந்த காலத்தில் இதெல்லாம் சாப்பிட்டவங்களுக்கு அப்படி இல்லை. எங்கள் அம்மாலாம் கீழே விழுந்து இந்த எலும்பு வந்து இந்த இடுப்பெலும்பு இருக்கு இல்லையா, இங்கே வந்துச்சு. இந்த எலும்பு இங்கே வந்துருச்சே தவிர அது நொறுங்கலை, ஒன்றும் செய்யலை. ஏன்னா அந்த காலத்தில் அவங்க சாப்பிட்ட சாப்பாடு. ஆனால் எனக்கு வந்து ஒரு கரண்ட் ஷாக் அடிச்சு இந்த இடத்துல கொஞ்சம் தான் எலும்பு ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு. இல்லைன்னா அது கடவுள் புண்ணியம், இல்லைன்னா டொடன்னு கை தனியாக இதுலேருந்து தொங்கி இருக்கும். அது என்ன இருக்கும்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி எல்லாம் நல்ல பழக்க வழக்கங்கள் திரும்ப அதையே சொல்லி உங்களை போர் அடிக்கிறேன்னு நினைக்கிறேன்.
நல்ல சாப்பாடுகள். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம வீட்டில் செய்கிறது போய் இதெல்லாமே இப்போ கடையில் விற்கிது. நம்ம எதை எதெல்லாம் விட்டோமோ அதெல்லாமே நகரங்களில் கூட கடையில் விற்கிது. அதை வாங்கி சாப்பிட்றோம். அது நம்மளா செஞ்சு சாப்பிட்றது எப்படி இருக்கு? ஒன்றே ஒன்று, ஞாயிற்றுக்கிழமைன்னா அதை கூடி கும்மி அடித்து பிரியாணி செஞ்சு சாப்பிட்றோம். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. சரி, ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லி உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்க நானும் ஆசையாக இருக்கிறதுனால பெல் பட்டன் கிளிக் வைங்க. சமைச்சு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல பொருள்கள் செஞ்சால் சமைச்சு ஷேர் பண்ணுங்கள். அந்த காலத்தில் ஷேர் பண்ணாங்க. சமைச்சு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி சாப்பிடுங்க, சந்தோஷமாக கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். போயிட்டு வரேன்.